வெண்பா அகாடமி டெஸ்ட் பேட்ச் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம டெஸ்ட் பேட்ச் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடத்திட்டுருக்கோம். அந்த தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துட்றோம். அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றோம். அந்த சிலபஸ்க்கான கிளாஸஸும் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th சமூக அறிவியல் புக்கில் நம்ம சிலபஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா, 4 பாடங்கள். அதோடைய புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் ஒரு அறிமுகம்ன்ற ஒரு பாடத்தில் நம்ம புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ நான் மெதுவாக தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. சார் முதல் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சார் முதல் கேள்வி, ஜிஎன்பி எதற்கு சமம்? ஜிஎன்பி சமம் என்ன? ஸோ இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஜிஎன்பி விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இரண்டாவது கேள்வி, நாட்டு வருமானம் அளவிடுவது எது? ஸோ ஆப்ஷன் ஏ பணத்தின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் பி உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் சி நுகர பண்டத்தின் மொத்த மதிப்பு, ஆப்ஷன் டி பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ கடைசி ஆப்ஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் இதுக்கான பதில். மூன்றாவது கேள்வி, துறைகள் 3 வகையாக பிரிக்கிறாங்க இல்லையா, முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை இல்லைன்னா மூன்றாம் துறைன்னு சொல்லுவாங்க. அதில் முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மை. நான்காவது கேள்விக்கான பதில், டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பு கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மதிப்பு கூட்டு வரின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஐந்தாவது கேள்வி, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஷ் லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 92.26 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் பெரிய உற்பத்தியாளராகும். வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமான உற்பத்தியாளராகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக இந்தியா இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள். இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 65 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எது வர்த்தக கொள்கை? எட்டாவது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எது வர்த்தக கொள்கை? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை தான் வர்த்தக கொள்கைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புன்னு பார்க்கலாம். இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். ஸோ வேளாண் துறை தான் முதன்மை துறையாகும். இரண்டாவது கேள்வி, டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். ஸோ தலா வருமானம். இதுக்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா தலா வருமானம். மூன்றாவது கேள்வி, இரண்டாம் துறையை வேறு விதமாக துறை என்று கூறலாம். ஸோ இரண்டாவது எப்படி சொல்லலாம்? தொழில்துறைன்னு சொல்லலாம். சரி பொறுத்துக, மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர். ஸோ எது வரும்? நாட்டு வருமானம் வருமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமா, தொழில்துறை வருமா, வேளாண்மை வருமா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வருமா அப்படின்னா ஸோ முதல் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் நீர் எது வரும் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் துறையில் தான் வரும். சரி 1. அடுத்து ரெண்டாவது வந்து விலை கொள்கை வரும். நாட்டு வருமானம் வருமா, மக்கள் தொகை வருமா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமா, தொழில்துறை வருமா, வேளாண்மை வருமா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வருமா. ஸோ அதுக்கு வந்து விலை கொள்கை வந்து எதில் விளைவிக்கிறோம்? தொழில்துறை தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஜிஎஸ்டி பார்த்தாலே தெரியுது, பண்டங்கள் மற்றும் பணிகள். ஸோ இங்கே வந்து 3. தலா வருமானம் எதை சொல்லுவாங்க? நாட்டு வருமானம் டிவைட் பை மக்கள் தொகை சொல்லுவாங்க. இது 4. மொத்த அதாவது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ். இந்த சீனா வந்து கேபிட்டல், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், சீன்ன்றது கன்சியூமர் அதாவது நுகர்வோரை சொல்லுவாங்க, ஐன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஜி வந்து கவர்மெண்ட்ஸோட செலவுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ன்றது எக்ஸ்போர்ட்டு, எம்ன்றது இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுவாங்க. இதில் வரும் இதோடைய ஃபார்ம் எதுக்கு வரும்? மொத்த உள்நாடு உற்பத்தி. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 5. அப்போ ஆன்சர் வந்து 4, 5, 2, 1, 3. சரியா?
ஸோ இப்போ 4 பாடத்தில் ஒரு பாடத்துக்கு நான் புக் பேக் கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து மீதி 3 பாடத்துக்கான புக் பேக் கொஷின் அனுப்புகிறேன். கண்டிப்பாக அந்த புக் பேக் கொஷின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக கேள்வி இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.